எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்பவும் போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸ் உடைய மூக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ மெயின் இஷ்யூ அப்படிங்கிறது இந்த யுஎஸ் ஈரான் இஷ்யூ தான். ஈரான் அந்த அளவுக்கு யுஎஸ் உடைய கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் ஒத்து வர்ற மாதிரி தெரியல இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் படி பார்த்தா. அதே நேரத்தில் ட்ரம்ப்புமே அந்த அளவுக்கு விட்டுட்டு அப்படியே போற மாதிரியும் தெரியல. அவர் மிலிட்டரி ஆக்ஷன் எந்த நேரத்தில் வேணாலும் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பதட்டம் ஈரான் யுஎஸ் இஷ்யூவை சுற்றி நின்றுட்டு இருக்கு இப்போதைக்கு. பட் இம்பாக்ட் எங்கெங்க இருக்குதுங்கிறத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் நீங்க பார்த்தீங்கன்னா யூரோப்பை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட பல மந்த் லோவை அவங்களோட யூரோப் யூனியனுடைய கரன்சி யூரோ அச்சீவ் பண்ணியிருக்கு. காரணம் என்னன்னா யூரோப் யூனியனை பொறுத்த வரைக்குமே அது பெருமளவில் இம்போர்ட் பண்ணக்கூடிய ஆயிலை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அண்ட் இந்த ஈரான் இஷ்யூவோடைய இந்த இஷ்யூ பெருசாச்சுன்னா ஃபர்ஸ்ட் யூரோப் யூனியன் பாதிக்கப்படும், அடுத்தது நம்ம. ஸோ அதுக்காக யூரோப் யூனியன் ஈரான் கிட்ட இருந்து ஆயில் வாங்குதா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. இந்த ஈரான்ல ஒரு ஜலசந்தி ஒன்று இருக்கு. ஆக்சுவலா அது வழியாத்தான் உலகத்தோட 20% ஆயில் சப்ளை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஏதாச்சும் வாரோ இந்த மாதிரியான சினாரியா வந்துச்சுன்னா ஈரான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்னா அந்த ட்ரேட் ரூட்டை க்ளோஸ் பண்ணும். ஹார்மூஸ் ஜலசந்தின்னு நினைக்கிறேன், அதோட ட்ரேட் ரூட்டை க்ளோஸ் பண்ணும். அந்த ட்ரேட் ரூட்டை அது க்ளோஸ் பண்ணுச்சுன்னா வேர்ல்ட் வைல் நடக்கக்கூடிய 20% ஆஃப் ஆயில் சப்ளை கட் ஆகும். அதுல மெயினா பாதிக்கக்கூடியது யூரோப்பியன் கண்ட்ரிஸும் இந்தியாவும் தான். ஸோ அதுதான் பயம். ஈரான் கிட்ட இருந்து ஆயில் வாங்குறாங்கன்னு அர்த்தம் இல்லை ஆக்சுவலா யூரோப். ஸோ அந்த ட்ரேட் ரூட் பிளாக் ஆகும். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா யூரோப்புக்குள்ள இன்ஃப்ளேஷன்ஸ் அதிகமாகும். ஸோ அதனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா யூரோப்ல இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அல்லது யூரோப்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஹெவனுக்கு மாறுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மாத்துறாங்க. ஆனா நார்மலா இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல தங்கத்துல தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மாத்துவாங்க. ஆனா உலக அளவுல ஆல்ரெடி தங்கத்தோட விலை ரொம்பவுமே ஏறி இருக்கிறதுனால அதுல இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மாத்துறதுல யூரோப் இன்வெஸ்டர்ஸ் பெரிய அளவுல தயக்கம் காட்டுறாங்க. அதனால சேஃப்டிக்கு என்ன பண்றாங்கன்னா யூஎஸ் டாலர்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மாத்துறாங்க. ஸோ யூஎஸ் டாலர்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மாற்றும் பொழுது, அதாவது யூரோவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் யூஎஸ் டாலர்ல மாற்றும் பொழுது யூரோவோட மதிப்பு பயங்கரமா கம்மியாகுது. இதனால தான் இன்னைக்கு பெருமளவில் யூரோப்போட கரன்சியான யூரோவுடைய மதிப்பு கம்மியானதை நம்ம பார்த்தோம். இது இந்த பக்கம் இருக்கக்கூடிய விஷயம். அதே நேரத்தில் ட்ரம்ப்புமே யூரோப் யூனியன் மேல கொஞ்சம் கடுப்புல தான் இருக்காரு. அந்த கிரீன்லாண்ட் இஷ்யூ ஆகட்டும், ஒரு கட்டத்துக்கு மேல யூரோப் யூனியனை சார்ந்து போக வேண்டிய கட்டாயம் இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் ட்ரம்ப்புக்கு வந்ததையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால ட்ரம்ப்போட நடவடிக்கை ரொம்ப சூசமா இருக்குது. இப்போ ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா ரஷ்யாவை தன்னுடைய கட்டுக்குள்ள தன்னுடைய நட்பு வட்டத்துக்குள்ள கொண்டு வர ட்ரை பண்றாரு. 3 நாளா அதை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு அது அபிஷியலாவே CNN மணிலையும் ப்ளூம்பர்க்லையும் ஆர்டிகலா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, நம்ம பார்த்தோம். அதாவது முக்கியமான விஷயம் என்னன்னா உலக அளவில் இப்போ 3 பிளாக்குகளா செயல்பட்டு இருக்கு. ஒன்று யூரோப்பியன் பிளாக்கு, இன்னொன்று யுஎஸ் பிளாக்கு, அதுக்கப்புறம் சைனா பிளாக்குன்னு 3 பகுதிகளாக உலகம் பிரிஞ்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுல முதல்ல யூரோப்பியன் பிளாக்கும் யுஎஸ் பிளாக் எல்லாம் ஒட்டுக்காத்தான் இருந்துச்சு. இந்த ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் தான் அது கொஞ்சம் கேப் பிரிய ஆரம்பிச்சிருக்கு, இந்த யூரோப்பியன் பிளாக்கும் யுஎஸ் பிளாக்கும். இந்த யுஎஸ் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் அதுல யுஎஸ், அப்புறம் நம்ம இஸ்ரேலு, அப்புறம் பாகிஸ்தான், இந்த மாதிரி நிறைய நாடுகள் யுஎஸ் பிளாக்ல இருக்கு. அண்ட் யூரோப்பியன் யூனியன் பிளாக்குகள்ல உங்களுக்கு தெரிஞ்சுதான் பிரான்ஸு, ஜெர்மனின்னு அது ஒரு இட்டாலியன் அது ஒரு கூட்டமைப்பா இருக்கு. அதுக்கப்புறம் சைனா பிளாக்கை பொறுத்த வரைக்குமே அது ஒரு தனி கூட்டமைப்புகள்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ சில நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜிஸ் இப்போ ட்ரம்ப்புக்கு தேவைப்படுது. யூரோப்பியன் யூனியனை பெரிய அளவில் சார்ந்து இருக்கிறது அல்லது யூரோப்பியன் யூனியன் கூட வச்சிருக்கிறது அப்படிங்கிறதுல இப்போ சமீப காலமாக ட்ரம்ப் விரும்பல. அதுவும் இந்த கிரீன்லாண்ட் இஷ்யூக்கு அப்புறமா. ஸோ இப்போ ட்ரம்ப்போட நடவடிக்கை அப்படிங்கிறது ரஷ்யாவை க்ளோஸாக கொண்டு வர்றது. அதுவுமே நேற்று ரஷ்யா ஈரான் கூட சேர்ந்து போர் ஒத்திகை அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது நேற்று நைட்ல இருந்தே பெரிய அளவில் ட்ரம்ப் இதை புஷ் பண்றதை நம்ம அந்த ஆர்டிகிள் படிக்க முடியுது. அதாவது ரஷ்யா கூட சேர்ந்து சில பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுகள், ரஷ்யாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வர்றது, ரஷ்யாவோட டிரான்சாக்ஷன்ல மறுபடியும் யூஎஸ் டாலருக்கு கன்வெர்ட் பண்றது, ரஷ்யாவுக்கு சில சலுகைகள் கொடுக்கறது, இதன் மூலியமா ரஷ்யாவை நியூட்ரலா மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு ட்ரம்ப் நம்புறாரு. ஸோ ரஷ்யா இந்த நாடுகளுக்கும் உதவி பண்ணாம, அதே நேரத்தில் சைனாவோட பிளாக்லையும் பெரிய டிஃபரெண்டாக போய் சேராம ரஷ்யாவை ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட்ல மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் ட்ரம்ப் செயல்படுறதா தான் அவருடைய கடைசி 2 நாள் அல்லது 3 நாள் நடவடிக்கைகள் தெரியுது. ஆக்சுவலா லாஸ்ட் வீக்கே ரஷ்யா மேல இருக்கக்கூடிய இந்த தடைகளை நீக்கிறது, அதாவது தடைகளை நீக்கி இந்த டிரான்சாக்ஷன் யூஎஸ் டாலர்ல மாத்துறதுக்கு
ட்ரம்ப் முயற்சி பண்ணார் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். அதுவுமே பப்ளிஷ் பண்ணியிருந்ததை பார்த்தோம் நம்ம. அதையும் நிறைய நியூஸ் சேனல்களும் அஃபிஷியலாகவே சொல்லியிருந்தாங்க. பட் ஆக்சுவலாக ஈரானுக்கு ரஷ்யா ஆதரவு தெரிவிக்கிற பட்சத்தில் அதை நிறுத்துவார்னு எதிர்பார்த்தோம். பட் இன்னும் ரஷ்யாவை க்ளோஸாக கொண்டு வர ட்ரம்ப் முடிவு பண்ணுறாரு, அல்லது ட்ரம்ப் அதை நோக்கி நகர்றாரு. இது மூலிமா ரஷ்யா இணக்கமாகும் பொழுது இது யூரோப்பிய யூனியனுக்கும் சேலஞ்சிங்காக இருக்கும், சைனாவுக்கும் சேலஞ்சிங்காக இருக்கும், ஈவன் ஈரானுக்கும் சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல, அது பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். பட் இந்த பொருளாதாரம், இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் குழப்பம் அப்படிங்கிறது இந்தியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் தாக்கம் ஏற்படுத்துமானா ஆமாம். ஆக்சுவலாக இந்தியன் மார்க்கெட்ஸ் ஆல்ரெடி இந்தியன் மார்க்கெட்ஸோட பாண்ட்ஸ் வந்து பெரிய ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. இந்தியன் மார்க்கெட்ஸோட பாண்ட் வேல்யூ ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த இஷ்யூ பெருசாச்சுன்னா, அதாவது யூஎஸ் ஈரான் இஷ்யூ பெருசாச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதனால ஆர்பிஐ ரேட் கட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையை நோக்கி நகர ஆரம்பிக்கும். ஸோ ஆல்ரெடி அதனால தான் இந்தியன் பாண்ட்ஸ் ஃபாலோ ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஓவராலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்தியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஈரான் யூஎஸ் இஷ்யூ அப்படிங்கிறது இந்தியன் மார்க்கெட்ஸுக்கு இப்போதைக்கும் நெகட்டிவ் தான். இன்ஃப்ளேஷன் ரிஸ்க்கு, ஆயில் பிரைஸ் ஹைக்கு, அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக்கல் இஷ்யூஸ் இதெல்லாமே இந்தியன் மார்க்கெட்ஸில் இருக்குது. இந்த ஈரான் யூஎஸ் இஷ்யூ அப்படிங்கிறது அதுவும் இந்த ட்ரம்ப்பை பற்றி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த தமிழ் சினிமாவில் சென்டிமெண்ட்டாக அது வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இவரும் வெள்ளிக்கிழமை சாயங்காலமான ஏதாச்சும் ஒரு நியூஸை ரிலீஸ் பண்ணுறத பழக்கமாக வச்சுருக்காரு. ஓகே, பணம் ஹிட் ஆகுதோ இல்லையோ, படம் ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி ட்ரம்ப்பும் ஏதாச்சும் ஒரு குண்டை தூக்கி போடுவார். ஸோ இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், வீக்கெண்ட் கொஞ்சம் ஜாக்கிரதையாக மூவ் பண்ணணும். ஓவரால் எல்லாருமே ஹெட்ஜஸில் தான் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, ஏன்னா இங்கே எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய அஸ்ட்ராலஜரோ இல்லை ஃபியூச்சரை கணிக்கக்கூடிய அளவுக்கான பெரிய மந்திரவாதியோ நம்மளுக்கு யாரும் இருக்கிற மாதிரி தெரியல, இன்க்ளூடிங் மீ. ஸோ அதனால் ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம நிறையா தடவை பேசிட்டு தான் இருக்கும். ஸோ வீக்கெண்ட் பொசிஷன்ஸ் தனியாக பிளைண்டாக வச்சுருந்தீங்கன்னா 2 நாள் தூக்கம் வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் பிரச்சனை தூக்கமின்மை, அப்புறம் டென்ஷனு, அப்புறம் ப்ரெஷரு 140 தாண்டும், 210 நோக்கி நகரும். இது அதிகமாச்சுன்னா லோ சுகர் அல்லது ஹை சுகருக்கு விளைவிக்கும், ஹார்ட் அட்டாக்லாம் வரும். ஸோ பேசாமல் ஒரு ஹெட்ஜ் எடுத்து வச்சுட்டு உட்கார்றது தான் பெட்டர். எப்போவுமே ஓவர் நைட் பொசிஷன்ஸை ஹெட்ஜஸோட மெயின்டைன் பண்ணுங்க. அதுதான் வந்து மார்க்கெட்டுக்கும் உங்கள் உடல்நலத்துக்கும் ரொம்ப நல்லது. ஓகே, ஓவர் கான்ஃபிடன்ஸில் மூவ் பண்ணாதீங்க என்றைக்குமே. ஓகே, மார்க்கெட்டோடைய ஒட்டுமொத்த தலையெழுத்தும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்குள்ளே இருக்கும். இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸோட தலையெழுத்து எல்லாத்து கையிலையும் இருக்குது, எவன் வேணாலும் மாற்றுறான். ஓகே, இப்போ நம்ம ட்ரம்ப்புக்கு புட்டின் தலையாட்டினா மாறும், தலையாட்டாட்டியும் மாறும். இதுக்கு இடையில சைனா பூந்து ஏதாச்சும் பேசினாலும் மாறும், இல்லை சைனா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு அனுபவிச்சாலும் மாறும். யூரோப்பியன் யூனியனு இல்லை எங்களுக்கு ஆயில் பிரச்சனை வந்துடும், அதனால் ஈரானுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், யூரோப்பியன் யூனியனே ஈரானுக்கு சப்போர்ட்டுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது எங்கேயோ நடக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு யோசிக்காதீங்க. இதனுடைய பாதிப்பு நாளைக்கு காலையில் நம்ம வண்டி எடுக்கும் போகும்பொழுது போடக்கூடிய அந்த பெட்ரோல் விலை வரைக்கும் இருக்கும், மார்க்கெட்லேயும் இருக்கும். ஸோ ஸ்டே டிசிப்ளினாக ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்க. இது போக இன்னத்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்டில் பாசிட்டிவாக மார்க்கெட் டைமில் பார்க்கப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது நம்ம காமர்ஸ் மினிஸ்டர் அப்புறம் யூஎஸோட அம்பாசிடர் இவங்க 2 பேரும் கொடுத்த பேட்டி தான். இவங்க 2 பேரும் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், ஆல்மோஸ்ட் அந்த டீல் ஃபைனலைசர்ஸ், அந்த இன்டேம் டீல் ஒன்று பேசியிருந்தாங்க இல்லையா, அது இன்டேம் டீல் ஃபைனலைஸ்ட் ஆயிடுச்சு. இதோட அட்வான்ஸ்டு டிஸ்கஷன் சைன் ஆயிடுச்சான்னு கேட்டால் சைன் ஆகணும்னா, இதோட அட்வான்ஸ் டிஸ்கஷன் வந்து பிப்ரவரி 28 யூஎஸ்ல நடக்குது. ஸோ அதில் கலந்துக்க இந்திய குழு ஒன்று அங்கே போகுது. ஸோ ஆஸ் பர் தி காமர்ஸ் மினிஸ்டருடைய பேட்டிப்படி பார்த்தோம்னா, இந்த 18% டேரிஃப் கம்மி பண்ணார் இல்லையா ட்ரம்ப், இது வந்து ஏப்ரல்லேருந்து அமலுக்கு வரும் அப்படிங்கிற விஷயத்த உறுதி பண்ணியிருக்கார். ஏப்ரல்லேருந்து அமலுக்கு வரும் சொல்லியிருக்கார். ஓகே, ஸோ ஏப்ரல்லேருந்து அமலுக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவான நியூஸ் தான் இந்தியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் இனி வந்து இந்தியன் மார்க்கெட்ஸ் பெரிய அளவில் ரெக்கவர் ஆனாலுமே புல் மார்க்கெட்டோடைய பியர் மார்க்கெட்டோடைய ரேஞ்சை தாண்டிச்சானா இல்லை, எக்ஸாக்டாக 25,688 தான் இன்னைக்கு மார்க்கெட்டோட அங்கே தடுத்து நிறுத்திருக்காங்க. ஸோ இன்னுமே டெக்னிக்கலாக நம்ம டேஞ்சரஸ் ஜோனுக்குள்ளே தான் இருந்துகிட்டு இருக்கோம் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். பட் இன்னத்த மார்க்கெட் இருக்க வரைக்கும் இந்த நியூஸஸ் வந்து ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் வீக்கெண்டு ப்ரீமியம் பெருசாக ரெடியூஸ் ஆகலை, இன்னும் 1 டேக்கு தான் எக்ஸ்பிரி இருக்குது. பிகாஸ் வீக்கெண்டில் ஏதாச்சும் நியூஸஸ் எக்ஸெப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மனநிலையில் தான் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் இருக்குது. இது போக முக்கியமாக நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸில் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த ரஷ்யாவுடைய ஆயில் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து 1 மந்த் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆயில் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஸோ இன்னும் 1 மந்த்துக்கு ரஷ்யன் ஆயில் வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது. ஸோ அதையும் ஒரு பக்கம் இந்தியா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற ரேஞ்சஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே,
ஸோ இதெல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த இஷ்யூ பெருசாயிருச்சுன்னா நம்மளுக்குமே ரஷ்யா ஆயில டிபெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு நோக்கி போவோம். ஓகே, நம்ம நினச்ச மாதிரி ரஷ்யன் ஆயில் விட்டுட்டு போக முடியாது. ஈரான் யூஎஸ் இஷ்யூ பெருசாச்சு அப்படின்னு சொன்னா. ஸோ இப்போதைக்கு மையப்புள்ளி அப்படிங்கிறது இப்படித்தான் இருந்துகிட்டு இருக்கு. இது குளோபல், இதுதான் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். இது நம்ம பொலிட்டிக்கல் டென்ஷனாக பார்க்க வேண்டியதில்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்தந்த காரணங்களால நடக்கக்கூடிய விளைவுகள், பொருளாதார விளைவுகள் தான் நம்மளுடைய அவுட்கம். பொருளாதார விளைவுகள் அப்படிங்கிறது மூணு ஆயில் பிரைஸ் ஹைக்கு, இன்ஃப்ளேஷன் ஹைக்கு, இதனால ரேட் கட் இருக்காது, மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் ஆபத்து. இவ்வளவுதான் நம்மளோட அவுட்கம். ஸோ இதெல்லாம் ஒழுங்கா நடந்துச்சுன்னா இந்த விஷயங்கள் இதெல்லாம் சரியாகும். அண்ட் யுஎஸ் இந்தியா டீலுமே ஆல்மோஸ்ட் ஏப்ரல்லேருந்து நம்ம காமர்ஸ் மினிஸ்டர் சொன்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட் ஆயிருச்சுன்னா அதுவும் ஒரு எக்கனாமிக்கல் அட்வான்டேஜாக இது இருக்கும். ஓகே, ஸோ மற்றபடி எந்த மாதிரியான நியூஸ் எப்படி மாறி மாறி நடந்தாலும், இன்னொரு சூழ்நிலையாக இருந்தாலும், தயவு செஞ்சு மார்க்கெட்ஸ் எப்போவுமே டிசிப்ளினாக ஹெட்ஜஸ் எடுத்து வேல்யூஸில் ஹேண்டில் பண்ணுங்க. நம்ம அதைய வேல்யூஸை பேசிடலாம். இன்னைக்கு இது நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மூவெல்லாம் இல்லை. நம்ம பேசுகிற மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்டோட எக்ஸாக்ட் ஹை ஒரு துள்ளி சிதறாம ஈவன் 0.1 கூட மாறாமல் இன்னைக்கு மார்க்கெட்டோட எக்ஸாக்ட் ஹை 25,688 மந்த்லி ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அதைத்தான் நம்ம டெய்லியும் பேசிட்டு இருக்கோம். மார்க்கெட் அது பாட்டுக்கு அதோட வேல்யூக்குள்ள மூவ் ஆகிட்டு இருக்கும். அது நம்ம ஹெட்ஜஸ் எடுத்து கரெக்டாக டிசிப்ளினாக நம்ம மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தால் ஓகே தான். மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆன உடனேயே பிரைமரி ரெசிஸ்டன்ஸான 25,432 தான் கிராஸ் பண்ணுச்சு. அது பிரைமரி சப்போர்ட் 25,358 கிட்ட வரவே இல்லை. 412 ரேஞ்சுகள்லேயே என்னமோ ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன உடனேயே அது பிரைமரி ரெசிஸ்டன்ஸான 25,432 கிராஸ் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் மந்த்லி பொசிஷனல் ஹெடல் 25,772 அது கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஃபைட் பண்ணாங்க. 1/2 hour கூட இல்லை, ஒரு 1/4 மணி நேரம் தான் அந்த ஃபைட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே விடவே இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த 25,532 சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் அதை அச்சீவ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் அச்சீவ் பண்ணோம்னா மறுபடியும் பிஎஸ் அங்கே டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. கீழே வந்த மார்க்கெட்டை பொசிஷனல் ஹெடலான 25,472 மறுபடியும் புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணி செகண்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணி மந்த்லி ரெசிஸ்டன்ஸான 25,688 அச்சீவ் பண்ணுறதை பார்த்தோம். 25,688ங்கிற மந்த்லி ரெசிஸ்டன்ஸை தொட்ட உடனே பியர்ஸ் அங்கேருந்து இதோ வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொந்தளிச்சு மார்க்கெட் அங்கே டிஃபெண்ட் பண்ணுறதை பார்த்தோம். அங்கேருந்து மறுபடியும் அதே வேகத்தில் செகண்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸான 25,562 அச்சீவ் பண்ணிச்சு மார்க்கெட். அங்கேருந்து மறுபடியும் புல்ஸ் டிஃபெண்ட் பண்ண, மறுபடியும் 25,688 நோக்கி நகர, மறுபடியும் பிஎஸ் டிஃபெண்ட் பண்ண, மறுபடியும் 25,662 நோக்கி நகர்ந்து அதை ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை நோக்கி நகர்ந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அதே ஏரியாவில் க்ளோஸ் ஆகிருக்கும். இவ்வளோதான் ஒட்டுமொத்த மார்க்கெட்டினுடைய இன்னத்தை மூவ். ஓகே, மார்க்கெட்டோடைய க்ளோஸை பொறுத்த வரைக்குமே இது ரொம்பவுமே ஒரு ஃப்ளாட் க்ளோஸ்ன்னு தான் நம்ம சொல்லணும். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளத்தை மார்க்கெட்டினுடைய, அதாவது மண்டே மார்க்கெட்டினுடைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் 25,632 பிரைமரி ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,688 25,728 இருக்கு. அதே மாதிரி அதுக்கு மேலே பொசிஷன் ஹெடல்னு பார்த்தா 25,982 அண்டு அதுக்கு மேலே அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 26,182 இருக்கு. இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 25,832 25,762 இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. கீழே பிரைமரி சப்போர்ட்னு பார்த்தோம்னா 25,558 பிரைமரி சப்போர்ட். இதுக்கு கீழே பொசிஷன் ஹெடல் பார்த்தோம்னா 25,472. அதுக்கு கீழே அடுத்தடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸ் நம்ம பேசுறோம்னா 25,232 25,162. இன்ட்ராடே சப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்குமே 25,528 25,432 25,322 இதெல்லாம் இன்ட்ராடே சப்போர்ட்ஸ். இது மண்டேனுடைய வேல்யூஸ். ஓகே, அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்டையும் ஒரு பேசிடுவோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸ்லி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். டிஃபென்ஸ் பொசிஷன் மட்டும்தான் அங்கங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே அட்டாக்கிங் பொசிஷன்ஸ்லாம் சுத்தமாக கவர் பண்ணிட்டாங்க. பார்க்கலாம். புல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் புல்ஸை பேசுவோம். புல்ஸோடைய டிஃபென்ஸ் பொசிஷன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆல்மோஸ்ட் அவங்க 25,700 அந்த 650 ரேஞ்சு வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க. அது 25,728 அந்த ரேஞ்சை குறிக்குது. ஆக்சுவலாக 700 கூட அவ்வளோவா இல்லை, 650 அவங்க பொசிஷன்ஸை முடிச்சுட்டாங்க. புல்ஸோட டிஃபென்ஸ் பொசிஷன் வந்து 650 முடிச்சுட்டாங்க. 25,650 700 கூட வெறும் 0.4 தான். 25,650ங்கிறது அந்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 25,688 குறிக்குது. ஸோ அது வரைக்கும் ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே
அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் பெருசாக இல்லை, எல்லா பக்கம் கவர் ஆகிட்டு தான் இருக்குது. அண்டு புல்ஸை ஓகே, பியர்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் பொசிஷன்ஸ் முழுமையாக கவர் பண்ணிட்டாங்க. அட்டாக்கிங் பொசிஷன்ஸுமே சுத்தமாக இல்லை. கொஞ்சம் டீப்பாக வேணால் பார்க்கலாம். டீப்பாக நம்ம பார்த்தோம்னா பியர்ஸோடைய பொசிஷன் எங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க, 650 ரேஞ்சுகளில் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கு கீழே அவங்க கவர் பண்ணியிருந்தாலுமே பொசிஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு வச்சுருக்காங்க. ஓகே, கிட்டத்தட்ட இவங்களுமே அந்த டிஃபென்ஸ் பொசிஷன் வந்து 25,688 மையப்படுத்தி தான் பியர்ஸுமே பொசிஷன்ஸ் வச்சுருக்காங்க. அட்டாக்கிங் பொசிஷன்ஸ்லாம் பெருவளவில் கவர் பண்ணியிருக்காங்க. பட் எனிவே இதெல்லாம் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ட்ரம்ப் பேசுறதுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை. சப்போஸ் நீங்கள் திங்கக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது இப்போ இருந்த மனநிலை. 2 நாள் லீவ் இருக்குது, ட்ரம்ப் இருக்காரு, பிரச்சனைகள் நிறையா இருக்குது, எப்படி என்ன நடக்குங்கிறது தெரியாது. அதனால் திங்கக்கிழமை காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணணும். ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அப்போ இருக்கக்கூடிய ட்ரேடரோட மனநிலை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு டூல், ஃபியூச்சரை சொல்லக்கூடிய டூல் கிடையாது. அப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னங்கிறத அது சொல்லும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ அதையும் புரிஞ்சுக்கிட்டு வேல்யூஸில் எஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம் இங்கே. சரி, பேங்க் நிஃப்டியும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மூவ் எல்லாம் இல்லை. ஓப்பன் ஆன உடனே பிரைமரி ரெசிஸ்டன்ஸான 60,732 ஃபஸ்ட் கேண்டல்லையே பிரேக் பண்ணி அதை மூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 60,873 அச்சீவ் பண்ணுறோம். அப்புறம் அந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அதுக்கப்புறம் அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 61,132. அதுக்கு மேலே மார்க்கெட்டை புஷ் பண்ண, அப்புறம் திருப்பி கீழே புஷ் பண்ணுறதுக்கு இவங்க முயற்சி பண்ண 61,132 தொடர்ந்து நாள் ஃபுல்லாக அது மட்டும் தான் வேலையை வச்சுருந்தாங்க. இன்றைக்கி காலை 10 மணிலேருந்து சாயங்காலம் வரைக்குமே அந்த 61,132 நான் தொடுவேன்னா நீ தடுப்பியா அப்படிங்கிற மாதிரி தான் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் பியர்ஸ் திரும்ப அதை பிரேக் பண்ணுறதுக்கு கீழே புஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அதை மறுபடியும் புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணி கடைசியாக அதுக்கு மேலேயே கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டியோடைய க்ளோஸை பொறுத்த வரைக்கும் இது ஓரளவுக்கு ஒரு ஃப்ளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ் தான். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்குமே மண்டே மார்க்கெட்டினோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் வந்து 61,232, மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 61,778, 62,228, 62,758. பிரைமரி சப்போர்ட்டு 61,158, மந்த்லி சப்போர்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா 61,132, 60,318, 60,872 மேலங்கிலி மாற்றி எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். 60,872 அண்ட் 60,318 அடுத்தடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸ். ஓகே, பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அது பார்க்கவே வேண்டாம். இவங்க எப்பவும் போல் அதே காம்பி தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி 2 பக்கமும் பெரிய அளவுக்கு பொசிஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. 2 பேரும் டிஃபென்ஸ் பொசிஷன் வச்சுருக்காங்க. பியர்ஸ் அட்டாக் பொசிஷன்ஸை கம்மி பண்ணலை, புல்ஸ் அட்டாக் பொசிஷன்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் பேங்க் நிஃப்டியோடைய ஸ்டேட்டஸ் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா. ஓகே, ஸோ எனிவே வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுங்க. மற்ற எல்லாத்தையும் நம்ம காலையில் மண்டே மார்னிங் பார்த்துக்கலாம். 2 நாள் உட்காந்து ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, யூஎஸ் மார்க்கெட் என்னச்சு அப்படின்லாம் ரொம்ப குழப்பிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்ன நடந்தாலுமே வீக்கெண்டில் நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தேவையில்லாமல் அப்பப்போ ஓப்பன் பண்ணி அது நியூஸ் அது இதுன்னு மாறி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா டென்ஷனும் ப்ரெஷரும் மட்டும்தான் மிஞ்சும். அப்புறம் மண்டே காலையில் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மண்டே காலையில் சினாரியோவே வேறு மாதிரி இருக்கும். ஸோ மண்டே காலையில் ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சும் கூட 8:30 மணி வாக்கில் என்ன மார்க்கெட்டில் 2 நாள் என்ன நடந்துச்சுங்கிறத பார்த்துட்டு கூட நீங்கள் மார்க்கெட் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ வீக்கெண்டில் பதட்டப்படுறதுனாலையோ அல்லது நியூஸை திரும்ப செக் பண்ணுறதுனாலையோ எந்த விஷயத்தையும் நம்மளால் மாற்றிட முடியாது. அதனால தான் நம்ம வெள்ளிக்கிழமை மார்க்கெட் முடியும் பொழுதே சேஃபாக ஹெட்ஜஸ் எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிடுறது. மறுபடியும் நம்ம திங்கக்கிழமை போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ எவ்ரி ஒன் கைஸ். தேங்க்யூ எவ்ரி ஒன்.